ஒரு நாள் மழை பெரிதாக பெய்து கொண்டிருந்தது. காலி தெருவில் அருவி என்ற சிறுமி ஓடிக்கொண்டே ஒரு பழைய நூலகத்துக்குள் புகுந்தாள். அவள் உள்ளே போனதும் ஒரு பழைய தங்கப்பூ கட்டப்பட்ட புத்தகம் மட்டும் மேஜையில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அருவி அதைத் திறந்தாள். உடனே அந்த புத்தகத்திலிருந்து ஒரு நிழல் தூக்கி எழுந்தது. நிழல் பேசுகிறது. நான் இந்த புத்தகத்தின் பாதுகாவலன். ஒரு சோதனை. 3 கேள்விக்கு பதில் சொன்னால் நீ ஒரு மாய வல்லமையை பெறுவாய். மாயக் கேள்விகள். 1. ஒளியில்லாமல் என்ன நிழல் விடும்? அருவி சிந்தித்து சொன்னாள். மனதின் பயம். 2. எதை எவரும் பார்க்க முடியாது, ஆனால் நம்மை வாழ வைக்கும்? அவள் சிரித்தாள். காற்று. 3. எதை பகிர்ந்தால் குறையாது, பலருக்கு சந்தோஷம் தரும்? அவள் சொல்லும். அன்பு. நிழல் கலைந்து போனது. புத்தகம் தானாக மறைந்தது. அருவியின் கையில் ஒரு மாய வாத்தியம் தோன்றியது. அதை வாசிக்கும்போது பறவைகள் பேசும், மரங்கள் நடனமாடும். அவள் அதை தவறாக அல்ல, நன்மைக்காகவே பயன்படுத்தினாள். மாயம் என்பது கையில் அல்ல, மனதில்தான்.